வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு. சார் அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு நம்ம வாழ்க்கையை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய வாழ்றது இல்லை. என்ன அப்புறமா வாழ்ந்துக்கலாம் இல்லை, இப்ப வேற வேலை இருக்கு, நம்மளால இப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியாது, இப்ப நமக்கு வேற சில சிக்கல் இருக்கு, நம்ம அப்புறமா சந்தோஷமா இருந்துக்கலாம், இப்படி அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு மரணம் வரையில பல பேர் வாழ்க்கையை ஒத்தி வச்சுக்கிட்டே வராங்களே ஒழிய வாழ்தல் என்பதை நிகழ்த்தாமலேயே போய்விடுகிறார். நான் அப்படி சொல்றேன் ஒரு வார்த்தை, சட்டசபைகளை ஒத்தி வைப்பதால் தேசத்துக்கு நஷ்டம் இல்லை, ஆனால் வாழ்க்கையை ஒத்தி வைப்பதால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சட்டசபையை நாளையிலேருந்து கூடும்னு சொன்னா நல்லதுதான், பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வாழ்க்கையை அப்புறம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா இப்ப வேற ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார், அப்புறமா வாழ்ந்துக்கலாம். அது என்ன அப்புறமா வாழ்ந்துக்கலாம்? ஒரு திருமணம், ஒரு அப்பா டென்ஷன்லயே இருக்கிறான், திருமணத்தினுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கல, என்ன பிரயோஜனம்? ஒரு பண்டிகை, அவங்க சொன்ன மாதிரி பண்டிகையினுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கல, அப்புறம் நம்ம அந்த பண்டிகையை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு கரும்போட ஒவ்வொரு கணுவையும் அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வையும் அணு அணுவா நாம அனுபவிக்கணும். அதான் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறதுக்கான பொருள். ஓஷோ ஒரு பெரிய மனிதரை பத்தி சொல்றாரு. அவர் என்ன பண்ணாராம், வாழ்நாள் முழுக்க உலகத்துல சிறந்த புஸ்தகங்கள் என்ன, இப்ப தமிழ்நாட்டில் திருக்குறள் சிறந்த புஸ்தகம், வடக்க போனீங்கன்னா பகவத்கீதை சிறந்த புஸ்தகம், ஒரு சில இடத்துல பைபிள், இப்படி உலகத்துல சிறந்த புஸ்தகங்கள் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் தேடி 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 தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த புஸ்தகங்களையும் என் லைப்ரரியில் இருக்கணும் அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 லட்சம் புஸ்தகம் சேர்த்துட்டார். ஒருத்தன் கேட்டான், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். இல்லை, அதுக்கு நேரம் இல்லைன்னாராம். நான் அப்புறமா படிச்சுக்கலாம்னு முதல்ல சேகரிக்கணும் சேர்த்துக்கிட்டே இருந்தேன், இப்ப படிக்க வேண்டியதானே, எனக்கு கண்ணே தெரியலையே, நான் எப்படி படிப்பேன்னு. அது மாதிரி அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு வாழ்க்கையை ஒத்தி வச்சுட்டு பல பேரு வாழ்வின் சுகமான பல விஷயங்களை இழந்து போய் விடுகிறோம். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சரிதானா? நம்ம ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு அந்த அணு அந்த கணு அதை ரசிக்க வேண்டாமா? இப்போ மகிழ்ச்சியா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாம ஒரு கண்டிஷன் போடுவோம். இப்ப சொல்றேன், எந்த கண்டிஷன் போட்டாலுமே மகிழ்ச்சி போயிடும். அன்கண்டிஷனலா லைஃபை சந்திச்சாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமே ஒழிய வித் எனி கண்டிஷன் இன்க்ளூடிங் ஏர் கண்டிஷன் நீங்க கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது பாருங்களேன், நான் போன உடனே ரயில் கிடைச்சுட்டா, நான் போன உடனே எனக்கு பஸ் கிடைச்சுட்டா, இதே மாதிரி நடந்துட்டா ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிறாங்க. இப்ப அதெல்லாம் நடக்கலைன்னா யூ வில் பி அன்ஹாப்பியா? இந்த மாதிரி நடந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், அது மாதிரி நடக்கலைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க கண்டிஷனோட வாழ்க்கையை சந்திச்சா எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. நடிகவேள் எம்.ஆர். ராதா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண அன்னைக்கு, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருந்த கவர்மெண்ட் அப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் ஸ்டேட் கவர்மெண்ட் பலதை டிஸ்மிஸ் பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே சில பேரை வாரி வழிச்சு கொண்டாந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டாந்து வைக்கிறாங்க மிசால. இந்த மிசால எப்படி தெரியுங்களா, கேஸே போட மாட்டாங்க, வெறும்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருப்பாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணி காரணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பேரை வாரி வழிச்சு கொண்டு போய் ஐஜி ஆபீஸ்ல உட்காந்து வச்சுட்டாங்க. இதுல எம்.ஆர். ராதாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடிகவேள் எம்.ஆர். ராதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து ஐஜி ஆபீஸ்ல உட்காந்து வச்சிருக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரெல்லாம் அழுகுறான், அண்ணே மிசால வச்சிருக்காங்க, எப்போ விடுவாங்கன்னு தெரியல, சார்ஜ் ஷீட்டு என்ன போடுவாங்கன்னு தெரியல, எப்போ நமக்கு பெயிலெலாம் கிடைக்காதான், பெயிலே கிடையாதான், எல்லாம் குசு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐஜி ஆபீஸ்ல வரிசையா ஐஜி படமா இருக்கு, எல்லா ஐஜிக்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க படம் இருக்கு. எம்.ஆர். ராதா கேட்கிறாரு, இவரு அவர் பேர் சொல்லி அவர் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஐஜியா இருந்தார். ஓ, இவரு அவர் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஐஜியா இருந்தார். ஓ, திருவள்ளுவர் படம் இருந்தது, இவரை கொண்டாந்து எதுக்கு இவனுங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க?
இவரை கொண்டாந்து எதுக்கு இவனுங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்டார். இவர் ரொம்ப வருஷமா ஐஜியா இருக்கிறாரோ? அதான் எப்ப வந்தாலும் இவர் படம் இருக்குது, ரொம்ப வருஷமா இவர் ஐஜியா இருக்கிறாரோ? சார் மிசால அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, அவன் அழுகுறான், இந்த ஒரு ஆள் சிரிக்கிறார், அவர் பாட்டுக்கு அட்டகாசமா சிரிக்கிறார். இதுக்கு நடுவில் அவருடைய மனைவி இவர் அரெஸ்ட் பண்ண செய்தி கேட்டு உடையாந்துட்டாங்க. நான் மனைவின்னு சொல்லக்கூடாது, அவர் மனைவியரில் ஒரு பெண்மணி, அதான் முறை. எம்ஆர் ராதா சொல்றாரு அப்படித்தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணாங்க, ஓடி வந்துட்டாங்க. வந்துட்டு எம்ஆர் ராதாவை பார்த்து சொல்றாங்க, மாமா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே மாமா, இப்போ கூட சொல்கிறாங்க ஏதோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாமாம்மா, எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வாமாம்மா, கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஏய் பிடிச்சவனுக்கும் ஏன் பிடிச்சவன்னு தெரியாது, ஆப்டவனுக்கும் ஏன் ஆப்டோன்னு தெரியாது, இன்னும் அவனுங்க சார்ஜே கண்டுபிடிக்கல இல்லையா, இன்னும் அவனுங்க சார்ஜே கண்டுபிடிக்கல. இல்லை மாமா நீ எழுதி கொடுத்துட்டா அவனை விட்டுருவாங்களாமாம்மா, எழுதி கொடு. சொல்கிறாரு பாருங்க, நான் என்ன தப்பண்ணேன், வீட்டில் படுத்துன்னு இருந்தேன், வேணும்னா இனிமே வீட்டில் படுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி, வீட்டில் படுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்கட்டுமா, உனக்கு சௌரியமா இருக்குமா அப்படின்னு. சார் மிசால அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்கும்போது கூட ஒரு விதமான கவலையும் இல்லாம ஒரு மனுஷனால சிரிக்க முடியுதுன்னு சொன்னா, வாழ்க்கையில் நீங்க கண்டிஷன் போட்டு நிபந்தனைகளோடு மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இப்படி சொல்லட்டுமா, எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றவன் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமே ஒழிய, இது நடந்தாதான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றவன் என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அது என்ன வேணா நடக்கட்டும் சார், ஏன் மகிழ்ச்சி என்னோட குவாலிட்டி, மகிழ்ச்சி என்னோட இயல்பு, அது என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னா அவங்க தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, அது ஒரு மனோநிலை. உங்க மனசை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரேடியோ கேட்கறதுக்கு 98.3 அப்படி திருப்புற மாதிரி ஒரு ஒலி இந்த பகுதின்னு திருப்புற மாதிரி மைண்டை கரெக்டாக கொண்டு போய் அப்படி வச்சுக்கிட்டா எப்பவுமே நான் திருப்தியாக தான் இருப்பேன், எப்பவுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், வாழ்க்கை சரியாக படும். சின்ன வயசுல நம்ம வீட்டில் இந்த தேங்காய் பருப்பி இதெல்லாம் அம்மா பண்ணுவாங்க. அப்போல்லாம் அம்மாமார்கள் வீட்டில் பண்ணி கொடுப்பாங்க. சார் நான் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா அழுதுருவாங்க சார். நாங்கள் மொத்தம் 6 பசங்க, அழும்பு பண்ணுறதுக்கு 6 பசங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்போம். இப்போ இட்லியே காலம்பரை டிஃபனாக இருந்தால் எனக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சட்னி இருக்கணும், எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பூண்டு சட்னி இருக்கணும், எங்கள் அப்பாவுக்கு மிளகாப்பொடி இருந்தால் போகிறோம், எங்கள் பெரிய அண்ணனுக்கு சாம்பார் இருந்தால் தான் அவன் இட்லியை சாப்பிடுவான். இங்கே ஒரு ஆச்சரியம், எல்லாருக்கும் என்ன வேணுமோ வரிசையாக எல்லாத்தையும் பண்ணி வரிசையாக கொடுத்துட்டு இது அவனுக்கு, இது இவனுக்கு, இது இவனுக்கு அப்படிம்பாங்க. இல்லை என்ன ஆச்சரியம், நாங்கள் யாராவது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, வருத்தப்படுவாங்க, ஏன்பா சாப்பிட மாட்டேங்கிற, நல்லா இல்லையாப்பா அப்படின்னு கவலைப்படுவாங்க. மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு நமக்கு அந்த ஆட்டிடியூடே போயிடுச்சு. அதாவது நாம் அம்மா அப்படிங்கிற ரோல் நம்ம குழந்தைங்களுக்காக நாம் வாழுகிற ஒரு பகுதி அப்படிங்கிறதே மறந்து போ. இஷ்டம்னா தின்னுங்க, லேட்டு ஏன் செங்கோனா போங்கோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில பேர் வீட்டில் கோவத்தில் சொல்றாங்க, ஏதோ போட்டா போட்டது திங்குதுங்களா, அதாவது ஆளுக்கு ஒன்று கேட்குது, போட்டா போட்டதை திங்குதா, ஆளுக்கு ஒன்று கேட்குது. மன்னிச்சுக்கோங்க, போட்டா போட்டதை திங்கிற இடத்துக்கு பேர் வேற, எது தெரியுமா? கேட்டா கேட்டதை திங்கிற இடத்துக்கு தான் வீடுன்னு பேரு, போட்டா போட்டதை திங்கிற இடத்துக்கு மிலிட்ரின்னு பேர். அவன் என்ன பொட்டலம் போடுறான்னா பேசாம ஷார்ட் போகணும். நம்ம ஒண்ணு ராணுவத்தை நடத்தல, குடும்பம்ல நடத்துறோம். அப்போ ஒரு தாயினுடைய அன்பு விதவிதமா அது பண்ணணும், இது பண்ணணும், இது கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு இருந்தது. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேமிலியில. ரொம்ப உடல் உழைப்பை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அந்த காலத்துல இருந்த பெரியவங்க யாருமே உடல் உழைப்பை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாம் நாம இழந்துகிட்டே வர்றோம். அதைத்தான் அவங்க நினைவூட்டினாங்க. வாழ்வினுடைய ஒவ்வொரு சம்பவத்திலையும் நாம அதை கொஞ்சம் கவனமாக கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் சொல்ல வர கருத்து இன்னைக்கு ஒரே விஷயம்தான். வாழ்தல் என்பது என்ன அப்படிங்கிறத ஒரு கணம் நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்தலை ஒத்தி வைக்காம ஒவ்வொரு கணந்தோறும் வாழ்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு போயிட்டோம்னா வாழ்க்கை வாழ்வதற்கு என்கிற சுகானுபவம் நமக்கு கிடைக்கும். சார் சேகரிக்கிறது இல்லை சார் வாழ்க்கை, அனுபவிக்கிறது தான் சார் வாழ்க்கை. ஏன்னா நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா நீ என்ன என்ஜாய் பண்ண, நீ என்ன அனுபவிச்ச அப்படிங்கிறது தான் கணக்கே ஒழிய
நீ எத்தனை கோடி சேமிச்சு வச்சேங்கிறத பத்தி, இந்த உலகத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கிறேங்கிறத பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்லை. நீ என்ன அனுபவிச்ச? முதல் கேள்வியை தான் கேட்பாங்க. சில பேருடைய இயல்பு என்ன தெரியுங்களா? வாழ்நாள் முழுக்க ஒரு மனநோயில எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் என்ன பண்ணா, அவனுடைய எல்லா பணத்தையும் போட்டு ஒரு தங்கத்துல ஒரு செங்கல் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டான். தங்கத்துல ஒரு செங்கல், இப்படி கூட வச்சுக்கலாம். அது செங்கலும் இல்லை தங்கமும் இல்லை, தங்கல்னு வச்சுக்கலாம். திருத்தங்கல் மாதிரி அது ஒரு தங்கல். தங்கத்துல ஒரு செங்கல் தங்கல். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் வீட்டு தோட்டத்துல புதைச்சு வச்சிருந்தான். தோட்டத்துல புதைச்சு வச்சுட்டு டெய்லி அதை போய் எடுத்து இப்படி பார்ப்பான். சில பேருக்கு சார் அதை பார்க்கறதுல ஒரு திருப்தி இருக்கும். எவ்வளவு பேர் பாஸ்புக்கை பார்த்து சிரிக்கிறவன் இருக்கான் தெரியுங்களா? அவனுடைய பாஸ்புக்கை எடுத்து அப்படி 99 கிளப் அதை பார்த்த உடனே ஒரு திருப்தி இருக்கும். அந்த பாஸ்புக்கை பார்த்துட்டான்னா மறுபடியும் அதை எப்படியாவது போட்டு ரவுண்ட் பண்ணி அதை 60,000 70,000 ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதை பார்க்கறதுல ஒரு திருப்தி இருக்கும். இவன் டெய்லி அந்த தங்கத்தை எடுப்பான், பார்ப்பான், ஆஹா 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 அப்படின்னு திரும்பி உள்ள வச்சு போச்சுருவான். இவன் இப்படி பார்க்கறத பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்துட்டான். இவன் தோட்டத்தில் இதை வச்சிருக்கிறத கவனிச்சிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், மறுநாள் ராத்திரி அந்த தங்கலை கிளப்பிட்டு ஒரு செங்கலை வச்சுட்டான். இவன் மறுநாள் போயிட்டு காலையில் எடுத்து பார்த்தா வெறும் செங்கல். இவன் சொல்றான், ஐயோ அப்பா காணுமே, ஐயோ போச்சே அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரன் காம்பவுண்ட் சோரில் எட்டி பார்த்துட்டு சொன்னான், டேய் அது தங்கமா இருந்தா என்ன செங்கலா இருந்தா என்ன, பார்க்கறதுக்கு அது எதுவா இருந்தா என்ன, நீ எதா அதை பயன்படுத்தவா போறே அப்படின்னா. இது ரொம்ப அருமையான விஷயம். நிஜமாவே அதை வித்துக்கிட்டு ஏதாவது நீ பண்ண போறேன்னா அது வேல்யூபிள். டெய்லி எடுத்து பார்த்துட்டு வைக்கிறதுக்கு அது எதுவா இருந்தா என்ன, வேணா கோல்டு பெயிண்ட் பண்ணி வச்சுக்க. தப்பா நினைக்காதீங்க. 100க்கு 90 பேருடைய இயல்பு என்ன தெரியுங்களா? அது மாதிரி அக்யூமுலேட் பண்றது அப்படிங்கிறதுல என்னமோ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நீங்கள் குவித்து வைப்பது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய நிஜமான சொத்து. நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ. நீங்க சில பேர் BMW கார் வச்சிருப்பான், பென்ஸ் வச்சிருப்பான். அந்த முதலாளி எப்படின்னா வீட்டிலேருந்து அதில் ஏறி உட்காந்து 12வது நிமிஷம் அவனுடைய ஃபேக்ட்ரி வந்துடும் அல்லது அவனுடைய ஆஃபீஸ் வந்துடும், கம்பெனி வந்துடும். 12 நிமிஷம் அதில் ஜேர்னி பண்ணியிருப்பான், போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் ராத்திரி 8 அல்லது 8:30 மணிக்கு புறப்படுவான். அப்போ மறுபடியும் அந்த காரில் ஏறி உட்காந்து ஒரு 12 நிமிஷம் வீட்டில் போய் அப்படியே இறங்கிடுவான். 24 நிமிஷம் தான் அந்த பென்ஸு. அவனுக்கு ஒரு டிரைவர் இருப்பான். அவன் வண்டியை சும்மா ஏசி போட்டு 2 சீட்டு மேலே தூக்கி அப்படி காலை போட்டு அதில் அருமையா ரேடியோ போட்டுட்டு டிங் 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 அந்த காலை ஆட்டிக்கிட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் சாப்பிடுவாரு, லஞ்ச் அங்கே தான் சாப்பிடுவாரு. அப்புறம் வேணும்னு தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் அவருக்கு சிகரெட் வாங்கிட்டு வருவார். அவருக்கு வாங்கிட்டு வருவாரு. இந்த பென்ஸ் காருக்கு ஓனர் மட்டும்தான் முதலாளிய ஒழிய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற யோகம் யாருக்குன்னு கேட்டா அவர் டிரைவருக்கு தான். கடவுள் அந்த பென்ஸை முதலாளிக்கு படைக்கல, அவனுக்கு தான் படைச்சு வச்சிருக்கிறார். யார் அனுபவிச்சாங்கிறது தானே சார் முக்கியம். அப்ப வாழ்க்கை என்பது நீங்கள் சேகரிப்பது அல்ல, குவிப்பது அல்ல, வாழ்ந்து அனுபவிப்பது. இதுல என்ன தடுக்குதுன்னு பார்ப்போமே. 2-3 காரணம். நம்முடைய கஞ்சத்தனம் அல்லது நம்முடைய மன இயல்புல ஒரு தரித்திரம் சில பேருக்கு கூடவே பிறந்திருக்கும். நான் என்னுடைய கட்டுரையில் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் சில சமயம் தவிர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு சூழல்ல ஒரு ஏழ்மை வந்துடும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு, அது தரித்திரம். ஆனா தரித்திர புத்திங்கிறது அப்படி கிடையாதுங்க, அது வேற, என்டையர்லி டிஃபரண்ட். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மனுஷன், நிறைய நிலம் அவருக்கு எல்லாம். அவர் வீட்டு ஊஞ்சலில் உட்காந்து அவர் சாப்பிட்டுட்டு வந்து ஊஞ்சலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுவார். அவருடைய மனைவி இந்த வெத்தலை செல்லம்னு ஒன்று சொல்லுவாங்க. மனைவி அவருக்கு செல்லும், அந்த அம்மா கையில் வெத்தலை செல்லும். அந்த வெத்தலை செல்லத்தை அப்படி திறந்து அதுலேருந்து வெத்தலை எடுத்து கணவனுக்கு கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், கொண்டா அப்படின்னு அந்த வெத்தலை டப்பா வாங்கிட்டு இது பாருங்களேன் அப்படி திறந்துட்டு உள்ள நல்ல வெத்தலை இருக்கும், அதை அப்படியே பார்ப்பார். இருக்கட்டும், ஒன்று லேசாக பழுத்து இருக்கும், ஐயோ பழுத்து போச்சு, அதை எடுத்து இப்படி தொட மேலே வச்சுக்குவார்.
இன்னொன்று லேசா வாடி இருக்கும். ஐயோ வாடி போச்சு, அதாவது வாடி போனது, வதங்கி போனது, பழுத்து போனது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லதெல்லாம் மறுபடியும் டப்பால வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே போட்டுக்கலாம், டப்பாவை மூடிடுவார். கடைசியா என்ன பண்ணுவாரு, இந்த பாருங்களேன், இதுல கிள்ளி அந்த வாடின பகுதியை தூக்கி போட்டு அந்த கருகின பகுதியை தூக்கி போட்டு மிச்சம் இருக்கிற வாடை வெத்தலை வதங்க வெத்தலையை மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடலான்னு வெத்தலையை திறப்பார் பாருங்க, கரெக்டா ஒரு 5 வாடி ரெடியா இருக்கும். இவர் மறுபடியும் எடுத்து வச்சு ஐயோ வாடி போச்சு, ஐயோ வதங்கி போச்சு, அதெல்லாம் முதல்ல காலி பண்ணுவோம் அப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல வெத்தலையை மூடுவார் பாருங்க, காலம்பரை கரெக்டா அது வாடி இருக்கும். அவன் ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலையே போட்டதே கிடையாது, ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலை போட்டதே கிடையாது. ஏன், வாடி போச்சு வதங்கி போச்சு, வாடி போச்சு வதங்கி போச்சு, அதே தான் சாப்பிடும். ஆச்சுங்களா? அந்த ஆள் செத்து போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, சில சமூகத்தில் வெத்தலையை வாயில வச்சு அனுப்புவாங்க தெரியுமா, பணத்தை உட்காத்தி வச்சு வெத்தலையை வாயில வச்சு அனுப்புவாங்க. இவன் அந்த சமூகம். புரோகிதர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த நல்ல வெத்தலை 4 வெத்தலையை எடுத்து சுருட்டி இவன் வாயில வைக்க போனார். மகன் சொன்னான், ஏ எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒரு வாடை வெத்தலையா 3 எடுத்து அந்த பணத்தோட வாயில வச்சு இவன் போகும்போது கூட சார் நல்ல வெத்தலையோட போல வாடை வெத்தலை வதங்க வெத்தலை அதோட போய் சேர்றான். இப்ப 2 வாடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனியம் ஒழிஞ்சதுன்னு தூக்கி போட்டு நல்ல வெத்தலை 4 வெத்தலையை போட்டா டெய்லி ஃப்ரெஷ்ஷா நல்லது இருக்கும் இல்ல, அது அந்த வர. இதைதான் சொன்னேன், அவனுக்கு தரித்திரம் இல்லை சார், தரித்திர புத்தி இருக்கு சார். தரித்திரத்திலேருந்து வெளியே வர முடியும் சார், தரித்திர புத்தியிலேருந்து வெளியில வரவே முடியாது சார். அப்ப நம்ம மனசுல என்ன மாறணும், நமக்கு தரித்திரம் இருக்கா தரித்திர புத்தி இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம். நான் ஏதோ ஆண்கள் வெத்தலையை சொன்னேன்னு பெண்கள் ஒன்று சந்தோஷப்பட்ட கூடாது. நீங்க இந்த அக்கிரமத்தை தான் ஃப்ரிட்ஜில் பண்றீங்க. ஃப்ரிட்ஜை திறப்பீங்க, இந்த பீன்ஸ் வாடி போச்சு இன்னைக்கு குழம்புல போடு, இந்த கத்திரிக்காய் வதங்கி போச்சு இன்னைக்கு அதை வத்த குழம்புல போடு. ஒரு நாளைக்கு நல்ல காய் போடுறதே கிடையாது, வாடி போச்சு வதங்கி போச்சு, வாடி போச்சு வதங்கி போச்சு. அப்புறம் வாழ்க்கை மட்டும் எப்படி மலர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தில் பொருள்களை விட மனிதன் தான் மேலானவன் என்ற எண்ணம் இருப்பவர்கள் மட்டும்தான் சரியான வாழ்க்கை வாழ முடியும். மனுஷனை விட பொருளை பெருசா நினைக்கிறவங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. பொருள் நமக்கு டூல் சார், அது ஒரு கருவி, நமக்கு பயன்படுவதற்காக வந்தது. நம்ம அதை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு நம்மள 2வது பட்சமா நினைச்சோம்னா வாழ்க்கை எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? எனவே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் பொருள்களை விட மனிதர்கள் மேலானவர்கள்னு புரியணும். இப்ப நமக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், தலைவர், செயலாளர், இல்ல ஏதோ ஒரு கவுன்சிலர், இல்ல ஏதோ ஒரு என்னமோ கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம நாற்காலியில போய் உட்காடுறோம், ஒரு அமைச்சர் நாற்காலியோ ஒரு தலைவர் நாற்காலியோ ஏதோ ஒரு நாற்காலியில உட்காடுறோம். தயவுசெய்து மறந்துடாதீங்க, எப்போதும் நாற்காலிகளை விட நாற்காலியில் உட்காருகிறவன் தான் பெரியவன் இல்லையா? நம்மளை விட நாற்காலி பெருசுன்னு சொன்னா நாற்காலி தூக்கி தலைமையில வச்சுக்க வேண்டியது தானே, நாம தானே அது மேல போய் உட்காடுறோம். அப்போ பதவிகளை விட நாம பெரியவர்கள், அதே மாதிரி நாம அனுபவிக்கிற பொருள்களை விட நாம பெரியவர்கள். ஏன், நாம இறைவனுடைய அம்சம், நமக்கு நம்முடைய ஆத்ம திருப்தி முக்கியமே ஒழிய அதை விட்டுட்டு இந்த பொருள் பெருசு இந்த பொருள் பெருசு அப்படின்னா எப்படி முடியும்? ஒரு வயசானவர் சாக கிடந்தாரு, வயசானவர் சாக கிடந்தோன்னா பசங்கள்லாம் சொல்றான், இப்ப அப்பா பொட்டுன்னு போயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு. பெரியவன் சொன்னா சாவு செலவெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இல்ல ஆளுக்கு 4 பேர் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. எப்படி பிரிச்சுக்கிறது? கொண்டு போய் மயானத்துல வைக்கிறதா இருந்தாலே 10,000 ரூபாய் செலவாகும், யார் செலவு பண்றது? அந்த வேதனையில அந்த அப்பா சொன்னார், அந்த கைத்தடியை எடுங்கடா. எதுக்குன்னா, நான் மெதுவா நடந்து போய் மயானத்திலேயே படுத்து பொட்டுன்னு போறேன், நீங்க அனாவசியமா இந்த காசு எவன் செலவழிக்கணும்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்திலையும் கணக்கு பார்க்குறாங்க சார், எல்லாத்திலையுமா கணக்கு பார்க்க முடியும் இந்த உலகத்தில்? சில விஷயம் கணக்குக்கு வராது. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வாழ்க்கை லாப நஷ்ட வியாபாரம் பார்க்கிற ஒரு கணக்கு அல்ல. வாழ்க்கை லாப நஷ்ட வியாபாரம் பார்க்கிற ஒரு கணக்கு அல்ல. வாழ்க்கை ஒரு கவிதை சார், வாழ்க்கையே ஒரு பொயட்ரி. பொயட்ரியில போய் நீங்க லாப நஷ்ட கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? பொயட்ரி என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்தது, அனுபவிக்கிறதுக்காக வந்தது. அதுல லாப நஷ்டம்லாம் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி உடைச்சு சொல்றேன், லாப நஷ்டம் பார்க்கிறவன் நல்ல கவிஞனா இருக்கவே முடியாது.
ஒரு உண்மையான நல்ல கவிஞனால் லாப நஷ்டத்தை கணக்கு பார்க்கவும் முடியாது. ரெண்டு பேர் எடுத்துக்கங்க. பாரதி மிகச்சிறந்த கவிஞர். பாரதிக்கு பிறகு இந்த தமிழ் மண் சந்தித்த மிகப்பெரிய கவிஞர் கவிஞர் கண்ணதாசன். என்ன காரணம் தெரியுங்களா? இவங்க ரெண்டு பேருக்குமே கணக்கு தெரியாது. இவங்களை விட சார் சாமர்த்தியமா கவிதை எழுதுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சார். ஆனா அவங்க கவிஞர் கிடையாது. பின்ன கவிதை தொழில்நுட்ப வல்லுநர்கள். அவங்க அது ஒரு டெக்னிக்கல் நோஹோ. அந்த கவிதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேறு, கவிஞர்கள் வேறு. ஒரு நல்ல கவிஞனால சார் லாப நஷ்ட வியாபாரமே பார்க்க முடியாது கணக்குல. கண்ணதாசன் துணி கடைக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போன போது என் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி வாங்கணும் அப்படின்னு, சார் சைஸ் சொல்லுங்க சார் அப்பதான் வாங்க முடியும். ஒரே ஒரு பதில் சொன்னார், எந்த சைஸ்ல வேணா கொடு. எல்லா சைஸ்லயும் என்கிட்ட புள்ள இருக்கு. இது அதெல்லாம் கிடையாது. நீ என்ன சைஸ் வேணா கொடு, எல்லா சைஸ்ல என்கிட்ட புள்ள இருக்கு. இவன் கணக்கு பார்த்திருந்தா அவளை பெற்றிருப்பானா? நான் வேடிக்கை சொல்லல. இந்த உலகத்துல கணக்கு பார்க்கிறவன் கவிஞனாகவே ஆக முடியாது. கணக்கன் வேறு, கவிஞன் வேறு. அப்ப வாழ்க்கையே ஒரு கவிதை. அதுல எப்படி நம்ம லாப நஷ்ட வியாபாரம் பார்க்க முடியும்? அதுல அன்பு பிரதானம், அதுல பாசம் பிரதானம். அது கொஞ்சம் முட்டாள்தனமா கூட இருக்கலாம். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் முட்டாள்தனமா கூட இருக்கலாம். போது அப்ப வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா ரொம்ப கணக்கு பார்த்து வாழ முடியாது. இது அடுத்து நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்னு ரொம்ப அழகா அவங்க அதை ஏற்கனவே ஒருத்தர் கோடிட்டு காமிச்சாங்க. நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எது கிடைச்சாலுமே மனசுக்குள்ள ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. இன்னும் அது இன்னும் அது இன்னும் அது இன்னும் அது இன்னும் அது அப்படி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எதிர்பார்ப்புல தான் சில பேர் 60ஆம் கல்யாணத்தையும் முதல் கல்யாணத்தையும் ஒன்னா பண்றான். இதை விட நல்ல அலையன்ஸ் கிடைக்குமோ, இதை விட நல்ல அலையன்ஸ் கிடைக்குமோ, இதை விட நல்ல அலையன்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு சரி ரெண்டையும் ஒன்னா முடிச்சுடலாம் சார். 60ஆம் கல்யாணத்தையும் முதல் கல்யாணத்தையும் ஒன்னா பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிக்கிறா. சார் நீங்க எது கிடைக்குதோ அது சிறந்தது. இதை விட நல்லது கிடைக்காதா, இதை விட நல்லது கிடைக்காதான்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன முடிவு இருக்க முடியும்? எங்க அப்பா ஒரு கதை சொல்வாரு. ஒரு ஜமீன்தார் குதிரையில் போயிட்டு இருந்தார். அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் அப்படி அழகாக குதிரையில் போவார். காலில் ஒரு செருப்பு போட்டிருந்தார். குதிரையிலேயே இவருக்கு பின்னால் ஒருத்தன் உட்காந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இந்த ஜமீன்தார் குதிரையில் போயிட்டு இருக்கிறார். அப்போ எதிரில் ஒரு விவசாயி, ஒரு சாதாரணமான எளிய குடும்பத்திலேருந்து இருக்கிறவன், காலில் செருப்பு இல்லை. அவன் ரோட்டில் நடந்து வந்தான். கால் சுடுது. இந்த ஜமீன்தார் இப்படி ஏற இறங்க பார்த்தான். இந்த ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கேன்னு ஒரு மரத்தடியில் போய் ஒரு குதிரையை நிறுத்திட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்தார். இவனும் அதே மரத்தடிக்கு போனான். கால் சுடுதேன்னு ஓடி போய் அப்படி நின்னான். அந்த ஜமீன்தாரை பார்த்து கேட்டான், இந்த காலில் நீங்கள் செருப்பு போட்டிருக்கிறீங்க, இத்தனைக்கும் குதிரையில் உட்காந்துருக்கீங்க. குதிரையில் உட்காந்துருக்கிற உனக்கு கால் சுடுமா? சுடாது. தெருவில் நடந்து போகிற எனக்கு எவ்வளோ கால் சுடும்? நீ கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பார்த்தா அந்த செருப்பு எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? நீ குதிரையில் தானே உட்காந்துருக்கிற அப்படின்னா. அந்த ஜமீன்தாருக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தது. டபக்குன்னு செருப்பை கட்டி விட்டார். போட்டுங்கன்ட்டு போட்டுங்க. இவன் செருப்பை போட்டு பார்த்துட்டு, இப்போ வெயிலில் போனால் எனக்கு கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அடுத்தாப்புல பார்த்தான் ஜமீன்தார. நீ குதிரையில் போற, ஸ்பீடாக போயிடுவேன். நான் தெருவில் நடந்து போகிறேன், நிதானமாக போகிறேன். அப்போ வெயில் பட்டு என் தலையில் பட்டா எனக்கு கஷ்டம் தானே. குதிரையில் போகிற உனக்கு கொடை ஒரு கேடா? அந்த கொடையை எனக்கு கொடுக்கலாம் இல்லை? அப்போ நான் வெயிலில் போகும்போது கொடையை பிடிச்சிட்டு போனால் எனக்கு வெயில் உறுத்தாமல் இருக்கும் இல்லை? இந்த பின்னால் கொடை பிடிக்கிறவனை பார்த்தார் அந்த ஜமீன்தார். கொடுத்துடு அப்படின்னு கொடுத்துடு. சரி, கொடுத்ததுக்கப்புறம் இவன் போக வேண்டியது தானே. அது அப்படி எடுத்துக்கிட்டு 2 அடி போனவன் திரும்பி வந்து, ஒன்றும் இல்லை வயசானவன், நான் நடந்து போகிறேன், நீ இளமையான ஆள், குதிரையில் போகிற, அந்த குதிரையை கொடுக்கலாம் இல்லையான்னா, குதிரையை கொடுக்கலாம் இல்லையான்னு. ஜமீன்தாருக்கு கோவம் வந்துச்சு. இடுப்புலேருந்து பெல்ட்டை கழட்டினார். ஓங்கி ஒரு அடி வச்சார். அடிச்சுட்டு, ஏன்டா டே ஆசைக்கு அளவு கிடையாதா, குதிரையை கேட்குறேன்னு அப்படின்னு அடிக்க போனார் பாருங்க. அடிக்க ஆரம்பித்த உடனே இவன் சிரிச்சான், அழலை. அடிக்க ஆரம்பித்த உடனே சிரிச்சான். ஜமீன்தார் கேட்டார், ஏன் சிரிக்கிறேன்னு. நீங்கள் அடிக்க அடிக்க தான் அதை கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லாட்டி எனக்கு போகும்போது மனசில் என்ன வரும், கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ, கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ,
கேட்டிருந்தா கொடுத்துருப்பாருன்னு ஒரு உறுத்தல் இருக்கும். இப்ப கன்ஃபார்ம்டா கொடுக்க மாட்டீங்கிற ஐடியாவோட நான் போறேன் பாத்தீங்களா, இப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும்னா. இது வெறும் கற்பனை கதை இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சார் நம்ம வெயில்ல போறோம், ஒரு செருப்பு கிடைச்சா சந்தோஷம்னு போகணும், இல்ல ஒரு கொடை பிடிக்கணும் சந்தோஷம்னு போகணும். எவனோ குதிரை வச்சிருக்கிறான், எனக்கு அந்த குதிரை கிடைச்சா என்னன்னா நம்ம எப்படி சந்தோஷமா போக முடியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு எது எது கிடைத்திருக்கிறதோ எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையை இனிமையா நம்மளால வாழ முடியுமே ஒழிய, அது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், நாம கஷ்டப்படணும்னு நிஜமாவே கடவுள் நினைப்பாரா? அடுத்த கேள்வி, நாம கஷ்டப்படணும்னு நினைச்சா அவர் கடவுளா? ஒரு நாள் கூட கடவுள் அப்படி நினைக்க மாட்டாரு. இப்ப சொல்றேன், நீங்கள் இருக்கிறபடி இருந்தால் உங்களுக்கு கடவுள் வீடு தேடி வந்து அருள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம மனசுல சார் இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் நிறைய தவறான விதைகள் தூவப்பட்டிருக்கின்றன. பேசிக்கலி ஐ எம் a religious speaker, still I love to say this. ஏன் ரிலிஜன் அப்படிங்கிறது பாருங்க, இப்ப என்னுடைய வார்த்தையை கவனிங்க. உங்களுடைய நல்வாழ்வு எங்கோ இருக்கிற ஒரு விக்கிரகத்தில் இல்லை, உங்களுடைய நல்வாழ்வு உங்கள் ஒழுக்கத்திலும் உங்கள் நிம்மதியிலும் தான் இருக்கிறதே இருக்க எங்கோ இருக்கிற ஒரு விக்கிரகத்தில் இருக்க முடியாது. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து சரி பண்ணணும், யாரோ ஒரு சாமி நமக்கு நல்லது பண்ணணும், எங்கோ இருக்கிற ஒரு அற்புதம், யாரோ கட்டுற தாயத்து, எவனோ வரைஞ்சு கொடுக்கிற எந்திரம், எவனோ போடுற ஒரு மாலை, எவனோ போட்டு களைஞ்சு தூக்கி போட்ட ஒரு வஸ்திரம், இவையெல்லாம் நன்மை செய்யும் நினைக்கிறீங்க? தயவு செய்து இல்லை. நீங்கள் மிகச்சரியான வாழ்க்கையை வாழத் தொடங்கி இறைவனோடு நேரடியான தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் கடவுள் உங்களோடு தனித்தனியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். அதாவது நான் சொல்லுவது நாஸ்திகம் அல்ல, எனக்கு உடனே பிராண்ட் பண்ணுவாங்க சுகீஸ்வ நாஸ்திகர் அப்படின்னு. கிடையாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ஆத்திகத்தை முழுமைப்படுத்துவதுதான் என் விருப்பமே ஒழிய ஒரு நாத்திகனாக இறந்து போவது ஒருபோதும் என் விருப்பம் அல்ல. நம்ம மக்களுக்கு அது புரியல. நாம் நம்முடைய கடமைகளை சரியா செய்கிற போது கடவுள் நமக்கு அருள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். இந்த பாகவதம்னு ஒரு நூல் இருக்கு, அதுல புண்டரீகன் ஒருத்தனுடைய வரலாறு வருது, எடுத்து படிச்சு பாருங்க. புண்டரீகன் என்ன பண்றான்? அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்றான், கை கால் பிடிச்சு விட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்றான். முதுமையில சார் எப்படி உடம்பு வலிக்கும் தெரியுங்களா? வயசு ஏற ஏற எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எங்க அப்பாவுக்கெல்லாம் நான் கால் பிடிச்சு விட்டுருக்கிறேன். எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா படுத்திருப்பார் வீட்டில் மத்தியானம், நாங்க போய் அப்பாவுக்கு கால் பிடிச்சு விடுவோம். இப்ப எனக்கும் கால் இருக்கு, 66 வயசுல காலில் வலியே இருக்கு, அதோடு நிறுத்திக்கலாம். இப்ப நாங்க ஒண்ணும் கவலைப்படுறது இல்லை, அதுக்குன்னு பொச்சுக்குன்னு பிடிச்சு விடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அதுல போய் வச்சு காலை கொடுத்துருவோம், அது அப்படியே அது பாட்டுக்கு பிடிச்சு விடும், அதோட முடிஞ்சு போச்சு, விட்டுட்டு போ அப்படின்னு. எங்க அந்த காலத்து வாழ்க்கை வர பெற்றோருக்கு பாதங்கள் பிடித்து விடுவதுன்னு ஒரு பழக்கம் புண்டரீகன் பிடிச்சிட்டு இருக்கிறார். பாண்டுரங்கர் வரார். பாண்டுரங்கர் வந்து சொல்றாரு, அப்பா நீ ரொம்ப அருமையான காரியம் பண்றடா, நான் அதனால உன் மேல சந்தோஷப்பட்டு உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கிறேன், நீ என்னை வந்து பாரு, நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு. இவன் ஒரு சங்க கட்டியை எடுத்து அப்படி தூக்கி அப்படி வாசல்ல போட்டு, அதித்தி வந்தா ஆசனம் கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம், என்கிட்ட ஆசனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த சங்க கட்டியை தர்றேன், இந்த சங்க கட்டியில நில்லு, நான் வந்துடுறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் அப்புறமா வந்துடுறேன்னா. இந்த புண்டரீகன் யார் தெரியுமா? இவன் முதல்ல என்ன ஐடியால போனான் தெரியுமா? கங்கையில போய் குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கங்கையில குளிக்கிறதுக்காக புறப்பட்டு போறான். அது ஒரு பெரிய அழகான கதை. இவன் கங்கையில போய் குளிக்க போறதுக்காக போகும்போது கங்கைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு, ராத்திரி அங்க தங்குறான். குக்குட முனிவர்னு பேரு அவருடைய பேரு. அந்த ஆசிரமத்துல தங்குறான் அவன். அப்படி இரவு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது 3 பெண்கள் அழுக்கான உருவத்தோட உள்ள வர்றாங்க. இவன் இப்படி ஆச்சரியமா வேடிக்கை பார்க்கறான். வந்து அந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி எல்லாம் சுத்தமெல்லாம் பண்ணிட்டு அந்த 3 பெண்களும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லா சேவையும் பண்ணிட்டு அந்த 3 பெண்களும் வெளியில போறாங்க, தேவதைகளா மாறி போறாங்க. நமக்கு புரியும்படியா சொல்லணும்னு சொன்னா மேக்கப் இல்லாத நடிகை மாதிரி உள்ள வந்து மேக்கப் போட்ட நடிகை மாதிரி வெளியே போறாங்க அந்த 3 பேர். இவனுக்கு ஒரு ஆச்சரியம். இவன் கேட்கறான், நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கறான்.
நான் கங்கை, இவ யமுனை, இவ சரஸ்வதி. புண்ணிய நதிகளா நீங்க? உங்க முகமெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருந்தது, இவ்வளவு அசிங்கமா இருந்தது, இப்ப இவ்வளவு பொலிவா போறீங்களே, என்ன நடக்குது? அதுக்கு கங்கையும் யமுனையும் சொன்னாங்களா, நாங்க ஒழுங்கா தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் வந்து அவன் பாவத்தை எங்க மேல விட்டுறான், நாங்க அசிங்கமா ஆயிடுறோம், எல்லா பாவமும் எங்களுக்கு சேர்ந்து நாங்க ரொம்ப அழுக்காயிடுறோம். அப்ப நாங்க கடவுள்கிட்ட கேட்டோம், நாங்க எப்படி எங்க பாவத்தை போக்கிக்கிறது அப்படின்னு கேட்டோம். இந்த முனிவருக்கு வந்து நீ ஆசிரமத்தில் போய் பணிவிட பண்ணீங்கன்னா உங்க பாவம் போயிடும்னு சொன்னாரு. அதனால நாங்க இந்த முனிவருக்கு வந்து பணிவிட பண்ணி டெய்லி எங்க பாவத்தை போக்கிட்டு நாங்க பிரைட்டா இந்த இடத்த விட்டு போவோம். இவன் கேட்டான், இந்த முனிவர் அப்படி என்ன பெருசா நல்ல காரியம் பண்ணிட்டார், அவருக்கு அப்படி ஒரு பவர் வந்ததுக்கு? அவர் வேற ஒன்றும் பண்ணல, பக்கத்திலேயே கங்கை இருந்தா கூட கங்கையில குளிக்க வர மாட்டாரு, அவங்க அப்பா அம்மாவை குளிப்பாட்டி அப்பா அம்மாவுக்கு வேண்டிய பணிவிட பண்ணி அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்றாரு. இவர் ஆசிரமத்துல போய் நீங்க பணிவிட பண்ணுங்கன்னு சொல்லி கடவுள் எங்களை அனுப்பிச்சாரு அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயம். எங்கேயோ போய் கங்கையில குளிச்சாதான் புண்ணியம்ங்கிறது முக்கியம் அல்ல, உங்களுக்கு உடம்பு முடியாத அப்பா அம்மாவை குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் புண்ணியத்துல பெரிய புண்ணியமே ஒழிய எங்கோ போய் ஒரு அபிஷேகத்துல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய புண்ணியம் இல்ல. அந்த கோயில போய் 3 மணி நேரம் அபிஷேகம் பார்த்தேன், 4 மணி நேரம் போய் அபிஷேகம் பார்த்தேன், அதனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. ஸ்ட்ரோக் வந்து தாத்தா இருப்பார் வீட்டுல, அந்த ஸ்ட்ரோக் வந்த தாத்தாவை உட்காந்து வச்சு நீங்க குளிப்பாட்டினா நீங்க கோயில போய் அபிஷேகம் பார்த்ததை விட 5 மடங்கு புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தெரியலையே. இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் நல்ல விஷயம், அதை சொல்லும் போதே நம்ம தப்பா சொல்லி கொடுக்கிறோம். ஏதாவது சொன்னா நாஸ்திகம் அப்படின்னு முத்திர குத்துறாங்க. அப்படி இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சிவபெருமான் எங்க அப்பா தான், எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பார்வதி எங்க அம்மா தான். ஏன்னா அவங்களேந்து தான் கடவுளை நோக்கி போற. அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மையே அப்பா அப்படின்னு மேல போகணும். அப்ப அவங்களுக்கு நான் சௌரியம் பண்ணாம என் தாயாரையோ தகப்பனாரையோ செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாம நான் போய் அந்த கோயில போய் அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு போகுது? சரி, நான் ஏதோ சீர்திருத்த கருத்தை பேசுறதுக்காக வந்தேன்னு இல்லை, செய்ய வேண்டிய கருத்தை சொல்றதுக்காக வரேன். நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்வது என்பது இறைவனுக்கு செய்வதற்கு சமம். பெற்றோர்னு கூட இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போனோம். எந்த முதியோருக்கு நாம் சேவை செய்வதாக இருந்தாலும் அதுதான் இறைவனுக்கு செய்கிற உண்மையான. முதியோர் இல்லத்தை பத்தி அம்மா சொன்னாங்க. முதியோர் இல்லம் போய் பாருங்க, அவங்ககிட்ட 2 நிமிஷம் வந்து யாராவது பேச மாட்டாங்களான்னு வருத்தமா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அன்பா ஆதரவா, அது யாரோட அம்மாவை வேணா இருக்கட்டுமே, அது யாரோட அப்பாவை வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம போய் உட்காந்து ஒரு 15 நிமிஷம், ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை, நான் உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலான்னு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா சார்? உண்மையிலேயே அதை விட புண்ணியமான காரியம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. சரி, இதெல்லாம் நான் மனசுல விதைக்கணும் சொல்லிட்டு போறேன், அப்புறம் யோசிக்கிறதோ செய்யறதோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. தயானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் நம்ம நாட்டில் வாழ்ந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணார், அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அமெரிக்காவிலேருந்து மெட்ராஸில் ஒருத்தருக்கு ஃபோன் போடுறார். இப்போ மாதிரி ஃபோன் அப்போ வசதி கிடையாதுங்க, ட்ரங்க் புக்கிங் பண்ணணும், அது ஒரு மெத்தடே வேற. ராமமூர்த்தி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி டாக்டர் ராமமூர்த்தி அப்படின்னு புக் பண்ணிட்டார். அது யாருக்கு வந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற டாக்டர் ராமமூர்த்தி, அவர் இன்ஜினியரிங்ல டாக்டரேட் வாங்கினவர். அவருக்கு அந்த போன் வந்துருச்சு. அவர் அந்த போனை எடுத்தாரு. ராமமூர்த்தியா அப்படின்னார். ஆமா. டாக்டர் ராமமூர்த்தி தானே? யாரு? தயானந்த சரஸ்வதி கேட்கிறார். ஆமா. எனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். சாரி 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 சுவாமி, நான் வந்து இன்ஜினியர், அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கிறவன். இவருக்கு என்ன ஒரு பதட்டம் வந்துருச்சு, அந்த காலத்தில் ட்ரங்கால்லாம் சொன்னா பயங்கரமா பில்லு எகுரும், எக்கச்சக்கமா எகுரும். சரி, சுவாமிஜிக்கு பணம் போயிட போதேங்கிற அக்கறையில் இவர் பதறி போய் சாரி சாரி சுவாமி, சாரி சுவாமி, அது வந்து நான் இல்லை, வேற ஒருத்தர், நீங்க தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு காசு ரொம்ப வேஸ்டா போயிடும். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயானந்த சரஸ்வதி ஒரு வார்த்தை கேட்டிருக்கார், சௌக்கியமா ராமமூர்த்தி அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் இப்படி போயிடுச்சு. இவர் போனை வச்சுட்டுமா அப்படின்ன உடனே தயானந்த சரஸ்வதி சொன்னார், ஒரு நிமிஷம், நீங்க சௌக்கியமான்னு நான் கேட்டேன்ல, நீங்க சௌக்கியமான்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி போனை வைக்க முடியும்? சார், நீங்க கேட்ட ராமமூர்த்தி நான் இல்லை. அட, எந்த ராமமூர்த்தியா இருந்தா என்ன, சௌக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியாட்டி ராத்திரி தூக்கம் வராது. எந்த ராமமூர்த்தியா இருந்தாலும் அந்த ராமமூர்த்தி சௌக்கியமான்னு கேட்டார். இப்போ போனை உடனே வச்சு 10 ரூபா மிச்சம் பண்றது பெருசு இல்லை. ஒருத்தனை சௌக்கியமானு கேட்டுட்டு அவன் சௌக்கியமா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடி போனை வை நான் சொல்ல முடியும், எனக்கு 10 ரூபா செலவாயிடும்னு சொன்னா அது வாழ்க்கையா? யாரா இருந்தாலும் அந்த மனிதன் மீது நமக்கு ஒரு அன்பு, ஒரு அக்கறை, அதுதான் உண்மையான வாழ்தல்.
அதுல கிடைக்கக்கூடிய சுகம் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சுகமா இருக்க முடியும். சரி, இது ஒவ்வொரு கோணத்துல ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே போனேன். இப்ப அடுத்தாப்புல இன்னொன்னு, நாம எதனால வாழ முடியலையேங்கிறதுக்கு ரொம்ப சவுண்ட் ரீசன் ஒன்று வச்சிருக்கிறோம். எப்படின்னா, வேலை பளு ஜாஸ்தியா இருக்கு, என்னுடைய ஒர்க்கு லோடு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, என் குழந்தைகிட்ட கூட என்னால் அன்பா இருக்க முடியல, யார்த்தையுமே என்னால் பிரியமா இருக்க முடியல, அப்படி ஒரு ரீசன் சொல்றோம். நீங்க பர்ஃபெக்ட் பிளானிங்கோட நம்முடைய வேலைகளை நம்ம கையாளுற போது அது ஒரு அளவு தான் லோடா இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. இது முதல் விஷயம். இதை விட நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். நாம நம்ம சக்திக்கு மேல முடியுதோ முடியலையோ பல பேர்த்த நல்ல பேர் எடுக்கணும்னு செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்றேன் பாருங்க, நோ சொல்லாம இருக்கிறேன் பாருங்க, அது பல சமயத்தில் நம்முடைய துன்பத்துக்கு காரணம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வேண்டாம். இவ்வளவுதான் என்னால் முடியும். இப்போ நீங்கள் சொன்னதுதான்மா, எங்கள் வீட்டில் சமையலுக்கு ஒரு ஆள், மற்ற எல்லா வேலைகளுக்கும் ஒரு ஆள், அப்புறம் டிரைவர் எல்லாமே இருக்காங்க. எங்கள் வீட்டு சமையல் அந்த அம்மா வரல, ஒரு நாள் திடீர்னு வரலன்னா நான் என்னுடைய மனைவியை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் சிரமப்படாத, ஹோட்டல்லேருந்து எடுத்துக்கலாம், மெஸ்லேருந்து எடுத்துக்கலாம், பரவாயில்ல சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படிம்பேன். அவங்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நான் ஹோட்டலில் சாப்பிட்டா அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது, சரி சாப்பிட்றலாம் அப்படிம்பாங்க. என் 2 பெண்களும் என்னைக்கு வருவாங்க தெரியுங்களா? நீ வரியா இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை வரியா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வரியான்னு சொன்னால் வரமாட்டாங்க. சமயக்காரம்மா லீவு போட்டுது பார்த்தீங்களா, அன்னைக்கு கரெக்டாக வருவாங்க. அம்மா நாங்கள் இப்போ அங்கே வர்றோம், மத்தியானம் லஞ்சுக்கு வரோம், சாப்பிட வர்றோம், என்ன பண்ணியிருக்கேன், நாங்களே மெஸ்ஸில் எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கிறோம். அப்போ சொல்லுவாங்க என் 2 பெண்களும், அம்மா நாங்கள் இப்போ வர்றோம், மாப்பிள்ளையோட வர்றோம். இன்னும் என்ன மாப்பிள்ளை, 15 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் அதான் என்ன அர்த்தம், மாப்பிள்ளையெல்லாம் மகன் ஆயிட்டான்ற அர்த்தத்தில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் தான் மகன் ஆயிட்டான்ல, இனிமேல் என்ன இருக்கு. நான் இன்னொரு மனம் திறந்து சொல்லட்டுமா, என் மகள்களோட நான் டேலி பண்ணிக்கிறத விட என் மாப்பிள்ளைகளோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி சார். ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். என் மகள்களை ஹேண்டில் பண்ண தான் ரொம்ப கஷ்டம். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா நாங்கள் இப்போ வரப்போகிறோம். நான் என் ஒய்ஃப்கிட்ட கிளியராக சொல்லுவேன், அவங்களுக்கு ஒரு பேக் பெயின், போய் நாங்கள் எவ்வளவோ போய் பார்த்துட்டு, கோயம்புத்தூர் கங்கால் தான் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஒன்றால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சமைக்க முடியாது, நீ அப்புறம் கஷ்டப்படுவேன், ராத்திரி வலின்னு நீ அழுவ. ஏன்னா இந்த வந்த பொண்ணெல்லாம் போயிடுவாங்க சார், ராத்திரி நானும் அவளும் மட்டும் இருப்போம். அப்போ அவள் வலின்னு ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, விடிய காலம் 5:30 மணி வரைக்கும் அழுவா. வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது. இப்போ நான் ஒருத்தன் தான் அதை சமாளிக்கணும். அதில் இன்னொரு சௌகரியம் என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சாலும் காலம்பரை 7 மணிக்கு மேலே தூக்கம் வந்து அவங்க தூங்கிடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை, நான் புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு வரணும், என் வேலையை பார்க்கணும். அதனால ரொம்ப தெளிவாக சொல்லுவாது, சுயநலமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் சமைக்க முடியாது, கால் வலிக்கும் கை வலிக்கும், பேசாமல் வெளியிலேருந்து எடுத்துக்கலாம், அதுங்களுக்கு என்ன வேணுமோ வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டம்மா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க திடீர்னு வர்றேன்னு சொல்லிருச்சு, அப்போ அதுங்களை பிடிச்சதை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி தன்னால் முடியாத போது கூட ஒரு 10 ஐட்டம் 12 ஐட்டம் அத்தை பண்ணுறேன் இத்தை பண்ணுறேன்னு எடுத்துட்டு கரெக்டாக ராத்திரி 12:30 மணிலேருந்து என் பிராணனை வாங்குவாங்க. இப்போ நான் என் ஒய்ஃப்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், அன்பு வேண்டியது தான். நம்ம நல்லா இருந்த காலத்தில் செஞ்சோம், இப்போ உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை, நம்ம கராராக சொல்லணும். பார்க்கணுங்களா, நீங்கள் வர்றீங்க, சமயக்காரங்க இருக்கும்போது உங்களை கூப்பிட்டா வந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போ வெளியிலேருந்து தான் எங்களால் வாங்க முடியும். இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம், ஆனால் நோ சொல்ல வேண்டிய நேரத்தில் நோ சொல்லலைன்னா கஷ்டப்பட போகிறது நாம தானே ஒழிய மற்றவங்க இல்லை. கொஞ்சம் ஸ்டப்பானா சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை, என்னால் அதை செய்ய முடியாது, செய்வதன் மூலமாக என்னால் சிரமங்களை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட முடியாது. இதை சொன்னாலே வாழ்க்கையில் பல சமயத்தில் நம்முடைய வேலையினுடைய பலு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளால் குறைக்க முடியும். எல்லாருக்கும் நல்லவங்களா என்னை காட்டிக்கிறேன், எல்லாருக்கும் நல்லவங்களா என்னை காட்டிக்கிறேன்னு சொல்லி நம்மளை நாமே ஹிம்சை பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக ஒரு வேர்டு ஓஷோ சொன்ன அருமையான வேர்டு, துப்பாக்கியை இன்னொருவர் மார்பு நோக்கி நீட்டினாலும் அது குற்றம், அதே துப்பாக்கியை உன்னுடைய மார்பை நோக்கி நீட்டிக்கொண்டாலும் குற்றம். ஏன்னா அது ஹிம்சை. நீ துப்பாக்கியை இன்னொருத்தரை சுற்றுவேன்னு சொன்னா அது மிரட்டல். நான் என்ன சுட்டுக்கு செத்து போவேன் அப்படின்னா மிரட்டல் தான் அது. நீ துப்பாக்கி அடுத்தவனை நோக்கி நீட்டுறது எவ்வளவு பெரிய தவறோ அவ்வளவு பெரிய தவறு தன்னை நோக்கி நீட்டுறது. அது மாதிரி பல பேருக்கு வாழ்க்கையில எப்ப கஷ்டப்படணும் எப்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தெரியணும், தெரியாது. அந்த காலகட்டத்திலையும் பரவாயில்ல நான் சிரமப்படுறேன்னு சொல்லி வெறும் சிரமம் மட்டுமே மிஞ்சி இருக்கும், அவசியம் இல்லை.
சில நேரங்களில் நம்முடைய சிரமங்களை மற்றவங்க கிட்ட சொல்வதனால எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. அப்படி சொல்றதுக்கு நாம தயாராக இருக்கணும். பிறகு நம்முடைய மனோநிலையில நிறைய மாற்றங்கள். நான் முதலே சொன்னேன், அனுபவிப்பது வாழ்க்கை அப்படின்னு சொன்னேன். அதுல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு பெக்யூலியரான ஒரு ஆட்டிடியூட் சொல்றேன். கார் வாங்கியிருப்பாங்க சில பேர், புது கார், அருமையான கார் வாங்கியிருப்பாங்க. இந்த கார் ஷோரூம்லேருந்து வரும்போது அந்த கார் சீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருப்பான். அந்த சீட்டெல்லாம் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷீட் போட்டிருப்பான். அந்த ஷீட்டை பல பேர் பல நாள் கிழிக்கவே மாட்டாங்க. ஏன்? அது புதுசாகவே இருக்கணும். அது இம்சை. பிளாஸ்டிக்கில் உட்காந்தா உடம்பு எரியும், உட்காந்த சுகமே இருக்காது. இப்போ நான் என்ன கேட்குறேன், எவ்வளவு நாள் அந்த காரை நம்ம புதுசாக காப்பாற்றிட முடியும்? அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கிழிக்காமையே வச்சிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த கார் வாங்கினோமா, சௌரியமாக உட்காந்து நம்ம போகணும், சௌரியமாக போகிறதுக்கு தான் கார் வாங்கியிருக்கிறோம். அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கிழிக்காமையே வச்சிருந்தோம்னு சொன்னால் உட்காரும் போதெல்லாம் உடம்பு எரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம லாக் ஆகிருக்கோம். அது என்னமோ அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கிழிக்காமல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறோம். கிடையாது. அதில் உட்கார்ந்த மாதிரி இம்சை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கார் வாங்கினதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சௌக்கியமா இருக்கிறதுக்காக தான் வாங்கி இருக்கிறோம். ஸோ பிராக்டிக்கலா சில விஷயங்களை இழக்கிறதுக்கு நம்ம வருத்தப்படவே கூடாது. சில விஷயங்களை இழந்தாதான் சில விஷயங்களை நம்மளால அடைய முடியும். அதை அடைவதற்குரிய பக்குவத்தையும் நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப இன்னும் ஒரு படி மேல, நாம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத எப்படி கொண்டு போறது, வாழ்க்கையை எப்படி கொண்டு போறது அப்படின்னா, வேலை செய்வதில் நிஜமாவே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்முடைய மனசுல வேலை செய்வதில் நிஜமாவே ஒரு ஆனந்தம் இருக்கணும். ஒரு சம்பவம் சொல்றேன். எங்க அப்பா ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்த்தார். நிஜமாவே வேலை பார்த்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் வேலை பார்த்தார். எங்க அப்பா 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா 9:40 உள்ள போவார். இது ரொட்டீன். அவருக்கு ஒரு ரிக்ஷாக்காரர், கை ரிக்ஷா, அந்த காலத்தில் எங்க அப்பாவுக்கு கால் கொஞ்சம் ஊனும், அதனால ஒரு கை ரிக்ஷாக்காரர் வருவார். அவர் அந்த ரிக்ஷாவில் ஏறி எங்கள் அப்பா உட்காருவார். 9:20 எங்கள் அந்த ரிக்ஷாக்காரர் வந்துட்டாருன்னா 9:20ன்னு அர்த்தம். கரெக்டாக ரிக்ஷா எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் விடுவார். 9:40 அப்பா உள்ளே போவார். 9:45 10 மணி சீட்டில் இருப்பார். கரெக்டாக இருப்பார், எல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருப்பார். 10:15 ஆஃபீஸ் மீட்டிங் ஆரம்பமாகும். மீட்டிங்கில் போய் கரெக்டாக உட்காருவார். இது ரொட்டீன். 40 வருஷமா அப்படி தான் இருந்தார் அப்பா, மாற்றவே முடியாது. அது ஒரே ஒரு நாள் சார் மழை கொட்டுது. மழைன்னா மழை, அப்பெல்லாம் மெட்ராஸில் மழைன்னு ஒன்று பெஞ்சுது, மழை கொட்டுது. 9:20 நான் அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிணிங் கிணிங்னு அந்த கை ரிக்ஷால அந்த சவுண்டு கேட்குது. அந்த தாத்தா வந்துட்டார். நல்ல மழை, ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கார். அதோட வந்து சார் குரல் கொடுத்தார். எங்கள் அப்பாவுக்கு மனசு கேட்கல. மழை பெய்யுது, வெளியில் போனால் இவர் கை ரிக்ஷா எடுத்துகிட்டு போகும்போது நனைவாரேன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நாள் ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் ஒன்றும் குடிமுடிக்கு போகாது, மழை நிற்கட்டும் அப்புறமா போகலாம், நீங்கள் உட்காருங்க, நம்ம மழை நின்னதுக்கு அப்புறமா போகலாம். அந்த ரிக்ஷாக்கார தாத்தா ஒரு வார்த்தை சொன்னார். சார், மழை பெஞ்சுதுங்கிறதுக்காக ஆஃபீஸுக்கு யாராவது லேட்டாக போவாங்களா சார்? இப்போ மழை பெய்யுது, நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்? அவர் கரெக்டாக வந்துட்டாராம். மழை பெஞ்சுது, நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்? அது மாதிரி நீயும் உன் ஆஃபீஸுக்கு லேட்டாக போவாத சார், வா சார் குந்து போகலாம். எங்கள் அப்பா மாட்டேங்கிறார், மழையில் அவர் நனைவாரேங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார். இன்னும் நான் மழையில் நனைஞ்சிடுவேன்னு பார்க்குறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, மரம் இருக்குது, மரம் அது மழையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சாதான் தள 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 தளன்னு இருக்கும். மழையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சாதான் தள 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 தளன்னு இருக்கும். இந்த கட்டைக்கு இந்த கட்டை இதுவும் அப்படித்தான், மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சாதான் தல 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 தலன்னு இருக்கும். நீ குந்து சார், நான் இட்டுன்னு போறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட எங்க அப்பாவை அப்படியே தூக்கி ரிக்ஷால உட்காத்தி வச்சு அவர் ரிக்ஷா இழுத்துன்னு போனார். அந்த நேரத்தில் ரிக்ஷால அந்த தாத்தா எங்க அப்பாவை உட்காத்தி வச்சு கூட்டிட்டு போன காட்சி என் மனசுல எப்படி இருக்குன்னா, அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன கண்ணனுக்கும் அந்த ரிக்ஷாக்கார தாத்தாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஏது எப்படி நடந்தாலும் சரி நம்ம வேலையை நாம பார்க்கணும். நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நாம வந்து ஏதோ ஒன்று சொல்லி அப்படி போய் இப்படி போய் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நான் ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம இந்திய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். வியாழன் புதன் வியாழன் 2 நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருதுன்னு வச்சுங்க.
புதன் வியாழன் 2 நாள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே. சனி ஞாயிறு மறுபடியும் நம்முடைய ஆஃபீஸ் லீவு அல்லது ஸ்கூல் லீவு அல்லது காலேஜ் லீவு, ஏதோ ஒன்று லீவு. புதன் வியாழன் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, சனி ஞாயிறு லீவு. நம்ம இந்திய மனோபாவம் என்ன? வெள்ளிக்கிழமை சேர்த்து சும்மா ஒரு 5 நாள் ஜாலியாக இருக்கலாம், வச்சுப்பா. தப்பு சார். அதனால தான் சார் இந்தியா வல்லரசு ஆகலை. அதனால தான் சார் ஆகலை. ஏன்? 4 நாள் லீவுக்கு மத்தியில் ஒரு நாள் வேலை பார்த்தா தான் நாடு உருப்பிடுமே ஒழிய, அன்னைக்கும் வேலை பார்க்காம இருந்தா நாடு வீணா போயிடும் நம்ம நினைச்சாதான் இந்த நாட்டை நீங்க வல்லரசு ஆக்க முடியுமே ஒழிய, 4 நாள் வேலை பார்க்காத போது நடுவுலையும் ஒரு நாள் பார்க்காம இருந்தா என்னவா அப்படிங்கிற தாட் இருந்தா நம்ம நாடு எப்படி சார் வல்லரசு ஆகும்? இப்ப சொல்றேன், கோஷங்களாலும் வேஷங்களாலும் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியாது. அர்ப்பணிப்பின் மூலம்தான் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியுமே ஒழிய, வெறும் வார்த்தை ஜாலங்களால் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியாது. வேலை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் இல்ல சார். இப்ப வெளியூர்ல இருக்கிறாங்க, ஒரு நாள் லீவ் போட்டா ஊருக்கு போயிட்டு வரலாம்னு அவங்களும் நான் குறை சொல்லலை. மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, நடுவில் ஒரு நாள் லீவ் வருது, 5 நாள் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், நம்ம அப்பா அம்மா பார்த்துட்டு வரலாம், எதுவும் அது தப்பு கிடையாது. நல்லா உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாம லீவ் போட்டா என்ன வெள்ளிக்கிழமை நினைக்கிறான் பாருங்க. இங்கதான் ஏதோ இடிக்குது. நாம பார்க்கிற வேலையை சந்தோஷமா பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். 2 விஷயம் சொல்றேன். வேலை சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே இல்லை. வேலையில் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போ நாங்க பேசுறோம், எங்களுக்கு பணம் கூட கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பணத்துக்காகவே பேசிட முடியுமா? இப்ப இந்த பேச்சில் வேற என்னமோ இருக்கு, எங்களுக்கு மனசுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு இனம் புரியாத ஒரு பசை இருக்கு அதுக்குள்ள. இது மூலமா நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கு, ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியம் செய்யறோம். இன்னும் சரியா சொல்லணுமா, பேச்சு எங்களுக்கு உயிர், எங்களுக்கு தவம், எங்களுக்கு யாகம், எங்களுக்கு யஜ்ஞம். ஏன்? அதுல என்னமோ நடக்குது, அது என்னன்னு எங்களால சொல்ல முடியாது. அந்த ஒரு ஈடுபாடு, அதை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நடிகவேள் எம்.ஆர். ராதா, இந்த சம்பவம் நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால், மலேசியா போயிருந்தோம். மலேசியாவில் நடிகை எம்.என். ராஜம், எம்.எஸ். விஸ்வநாதன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா. நான், சாலமன் பாப்பையா, கு. ஞானசம்பந்தன் 3 பேரும் பேசுகிறோம். அந்த விழா அமைப்பு அப்படி. நாங்கள் பேசிட்டு மறுநாள் எல்லாருமா ஒரே வண்டியில் மலேசியாவை சுற்றி பார்க்குறோம். அப்போ எம்.என். ராஜம் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கள கேட்டேன், அம்மா நீங்கள் இந்த ரத்த கண்ணீர் படத்தில் நடிச்சிங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். நடிகவேள் எம்.ஆர். ராதாவோட நடிச்சிருக்கீங்க, ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி தான் பேச்சுக்கு நான் பாயிண்ட் எடுப்பேன். நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி அது ஒரு நல்ல கதை. ரத்த கண்ணீர் படத்தில் நான் காந்தான்னு ஒரு ரோல் பண்ணேன். அண்ணன் குஷ்டம் வந்துடும், இந்த ஆசையில் மேலே ஓடி வருவார், அடியே காந்தா, அவருடைய குரல் அப்படி அடியே காந்தான்னு சொல்லிட்டு ஓடி வருவார். அப்போ எம்.என். ராஜன் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பெரிய கவுன் போட்டிருப்பாங்க, அந்த கவுனை அப்படி பிடிச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு படியில் பின்னாடி ஓடி வருவாங்க. அவர் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர் குஷ்ரோகி தொடக்கூடாதுன்னு அப்படி படியில் எம்.என். ராஜன் ஓடி வருவாங்க. அப்போ அவங்க ஓடுறாப்புல இருந்தாங்க. அப்படி ஓடிட்டு மெதுவாக அப்படி மேலே அப்படி பின்னாடி வருவாங்க. இந்த சீனில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, எம்.ஆர். ராதா தொட வருவார். அப்போ எம்.என். ராஜன் காலால் எம்.ஆர். ராதாவை எட்டி உதைக்கணும். இதான் சீன். இதை டைரக்டர் சொல்றார், எப்படி எட்டி உதைக்கணும் அப்படின்னு. இதுக்கு எம்.என். ராஜன் சொல்றாங்க, டைரக்டர் பார்த்து, என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணன் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய கலைஞர், எவ்வளவு பெரிய திரைப்படத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான். நான் யாரு? சாதாரணமான ஒரு நடிகை. நான் எட்டி உதைக்க முடியுமா அண்ணன் மூஞ்சியில? இந்த சீன் வேணா, கட் பண்ணுங்க, இந்த சீனை தேவையில்லை, கட் பண்ணுங்க. எம்.ஆர். ராதா கேட்டுக்கிட்டே இருந்து சொன்னாராம், உத, நல்லா உத, நீ வாங்குற துட்டுக்கு நீ உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு நான் உதப்படணும். உத, நல்லா உத, மூஞ்சி மேலேயே உத. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆய் சொன்னாங்களா, அண்ணே எனக்கு மனசு வரலன்னு, எப்படின்னு உங்க முகத்தில் நான் எட்டி உதைக்க முடியும்? அப்படி அந்த சீன் வேணும்னு நீங்க சொன்னா டைரக்டர்கிட்ட சொல்றாங்களா, நான் உதைக்கிற மாதிரி கால் நீட்டுவேன், கேமரா ஷாட் எடுத்துக்கங்க, கட். அடுத்த சீன் மூஞ்சில பட்ட மாதிரி அண்ணன் முகத்தை திருப்பிக்கட்டும், அந்த சீனை கண்டினியூ பண்ணி எடுத்துக்கங்க, நான் உதைக்க மாட்டேன், சீன் அப்படி எடுத்துக்கங்க. இதுக்கு எம்.ஆர். ராதா பதில், பணம் மூஞ்சி மேலேயே உத. ஏன்? துட்டு கொடுத்தவன் ஏமாந்து போடுவான், துட்டு கொடுத்தவன் ஏமாந்து போடுவான், மூஞ்சிலே உத, அப்பதான் சீன் நல்லா வரும்.
சார் அந்த சீன் எடுக்கிறாங்களா, இவங்க லைட்டா உதைச்சா அந்த ஷார்ட்டை எம்ஆர் அதை ஓகே பண்ண மாட்டார், நல்லா உதை அப்பதான் ஓகே பண்ணுவேன். அந்த முகத்துல 8 உதைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா உதைச்சதுக்கு அப்புறம் அந்த சீனை ஓகே பண்ணார். ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, நான் பெரிய மனுஷன் அவர் நினைக்கல, நான் நடிக்கிற இந்த கலை பெரியதுன்னு நினைச்சார் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான கலைஞனுடைய வெற்றிக்கான அடையாளம். நம்ம அது மாதிரி நம்ம பார்க்கிற வேலை பெருசு சார். இப்ப நான் பேச்சாளன்னா நான் பெரிய ஆளா? எனக்கு முன்பு எவ்வளவு பேர் இந்த பணிகளை செஞ்சிருக்காங்க இந்த உலகத்துல. அப்ப இந்த துறை எவ்வளவு பெரிய துறை. ஊருக்கு நல்லது சொல்வேன்னு சொன்ன பாரதியினுடைய வரிக்கு அடையாளம் தானே இது. ஊருக்கு நல்லது சொல்ற ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? நான் பார்க்கிற தொழிலை நான் கடவுளா நினைக்க வேண்டாமா? சரி, நான் ஏதோ எம்ஆர் ராதாவை சொன்னேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்படியே ரிலிஜனுக்கு வாங்க. மகாபாரதத்தில் ஒரு காட்சி வருது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேர் ஓட்டுறான். அப்படி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிக்கிட்டே போகும்போது இது பாருங்க, இடது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், யுத்த காலத்தில் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 4-5 இடத்துல சத்தம் ரொம்ப கூட இருக்கும். சந்தைக்கடை, மீன் கடை, சட்டசபை, இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கூச்சல் தாங்காம தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக. நான் சொல்ற சட்டசபை இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற சட்டசபை. ஒரே கூச்சலாக இருக்கும், ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும். என்ன பேசுறாங்கன்னு யாரும் காதலியே விழாது. அதனால கிருஷ்ணன் சொல்றான், இது பாருங்க, லெஃப்ட் டர்ன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றது காதுல விழல, ரைட்ல திருப்பிட்டான் தேர. அர்ஜுனன் கோபமா கேட்டான், என்ன கிருஷ்ணா, நான் இடது பக்கம் திருப்பினா வலது பக்கம் போறியே? அப்ப கிருஷ்ணன் சொல்றான், டேய் உனக்கு அறிவில்லை, இந்த சத்தத்துல காதுல விழுமா? நீ ஒரு காரியம் பண்ணு, நீ பின்னாடி தானே உட்கார்ந்துருக்க, உன் கால் கட்ட விரல் இருக்கு இல்லையா, வலது கால் கட்ட விரலால, வலது கால் கட்ட விரலால என் வலது கன்னத்தை இடிச்சா என் மூஞ்சி எப்படி திரும்பும்? லெஃப்ட்ல திரும்பும். உன் வலது கால் கட்ட விரலால வலது கன்னத்தை எப்படி இடிச்சா என் மூஞ்சி லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட் டர்ன் நான் புரிஞ்சுக்கிறேன். நீ இடது காலால இடது கன்னத்தை இடிச்சா ரைட் டர்ன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? காலால உத. இந்த இடத்தை படிச்ச போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? காலால உதேன்னு சொன்ன நாஸ்திகனான எம்ஆர் ராதாவும் சொல்றார், காலால உதேன்னு ஆஸ்திக கடவுளாகிய கண்ணபெருமானு சொல்றான். இந்த உலகத்துல தன் பணியில் நாட்டம் உள்ளவர்கள் ஆத்திகன் நாத்திகன் என்ற பேதம் கிடையாது. அவர்களுக்கு தான் பார்க்கிற பணி உயர்ந்தது என்கிற தெளிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்? ஒரு விஷயத்தை செஞ்சா பெர்ஃபெக்டா செய். இந்த நாட்டில் சார் உங்க அட்ரஸ் தப்பா என்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுல? ஒரு கேஸ் ஏஜென்சியில இல்ல ஒரு ஆதார் கார்டுல, உங்களால மாற்ற முடியுமா? நீங்க பேங்க்லயே போய் நான் இப்ப வீடு மாத்திட்டேன், வேற அட்ரஸ், நீங்க உடனே உங்க ஃபைல்ல நோட் பண்ணிக்கங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுங்களா? ஒரு சின்ன விஷயத்தை கவர்மெண்ட்ல போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஏன் இவ்வளவு மெத்தனம் இருக்கு இந்த நாட்டில்? அவங்களுக்கு அந்த அந்த தான் பார்க்குற வேலை ஒசத்திங்கிற எண்ணம் இல்லை சார். ஒரு ஃபோன் நம்பர் தப்பா போயிடும், ஆதார்ல டேட் ஆஃப் பர்த் தப்பா வந்துடும், நம்ம எவ்வளவோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஆனா தப்பா வந்துடும். அதை திருத்தலாம்னா 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை திருத்த முடியலையே. ஒரு சம்பவம் நான் படிச்சது, எகிப்தினுடைய ஜனாதிபதியா இருந்தவர் நாசர், அவர் இந்தியாவுக்கு வரார். இந்திரா காந்தி அப்போ பிரைம் மினிஸ்டர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2 நாட்டு தலைவர்கள் ஒரு விழாவில் கலந்துகிட்டா அவங்க நாட்டு தேசிய கீதத்தை முதல்ல பாடுவாங்க. இந்திய தேசிய கீதமும் பாடுறாங்க, அடுத்து எகிப்தினுடைய தேசிய கீதமும் பாடுறாங்க. இந்திரா காந்தி எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனா எகிப்தோட தேசிய கீதத்தை பாடும்போது நாசர் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தது முக்கியம் இல்லை, கால் மேல கால் போட்டு காலாட்டுறார். இந்திரா காந்தி அம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எகிப்தோட தேசிய கீதம் போகுது, இவர் தான் எகிப்தோட பிரசிடென்ட், உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு காலாட்டுறாரு, ஏதோ சம்திங் ராங். உட்கார்ந்த உடனே கேட்டாங்க, இஸ் எனிதிங் ராங்? என்ன தப்பாகி போச்சு? இஸ் எனிதிங் ராங்? அதுக்கு நாசர் சொன்னாரு, மேடம் இது எங்க நாட்டு தேசிய கீதமே இல்லை. தென் ஃபாரூக் அப்படின்னு எங்க நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார் தெரியுமில்ல, அந்த மன்னரை எதிர்த்து புரட்சி பண்ணி தான் நான் பதவிக்கு வந்தேன், ஜனநாயகத்தை கொண்டு வந்தேன். அந்த ஃபரூக் புகழ் பாடுகிற பழைய பாட்டு இது. நாங்க இதை மாத்திட்டோம். இப்ப எகிப்துல தேசிய கீதம் வேற, மக்களாட்சி வந்து வேற தேசிய கீதம் வந்துருச்சு. இது உங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியல, நீங்க அந்த கீதத்தை போடுறீங்க. ஃபரூக்க புகழ் பாடுற கீதத்துக்கு நான் எப்படி நிற்பேன்? அதான் உட்காந்துட்டேன் அப்படின்னு. இந்திரா காந்தி அம்மாவுக்கு கோபம். உடனே திரும்பி, அவர் பேர் ஏதோ அபுன்னு ஆரம்பிக்கும், அவர் தான் வந்து அப்ப எகிப்தினுடைய தூதர், இந்திய தூதர். அவரை கோபமா பார்த்துட்டு யூ ஆர் சஸ்பெண்டட் அப்படின்னாங்க. ரொம்ப கோபத்தில் அந்த எகிப்து தூதரை யூ ஆர் சஸ்பெண்டட் அப்படின்னு கோபத்தில் சொல்றாங்க. நாசர் சொன்னார், மேடம் ப்ளீஸ் பி காம், ஒன்றும் கோவப்படாதீங்க. என்ன, உங்க அப்பா
அப்பா பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, அப்ப நான் வந்த போது இதே தப்பு தான் நடந்தது. பாருங்க, ஒரு தப்ப அரசு நிலையில திருத்தறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா ரெக்டிஃபிகேஷன். நீங்க ஒரு விஓ ஆபீஸுக்கு போங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போங்க, ஒரு பேங்க்குக்கு போங்க, ஒரு கேஸ் ஏஜென்சிக்கு போங்க, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்தியர்கள். ஒரு தடவை போய் ஒன்னு சொல்லிட்டா அந்த வேலை அங்க நடக்கும்னு சொன்னாதானே சார் இந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம். இதை நோக்கி நகர வேண்டாமா? ஏன் நாம பார்க்கிற வேலையை கடவுளை விட மேல்னு நினைக்கணும் சார். மன்னிச்சுக்கங்க, கோயில்ல போய் மனம் ஒன்றுவது எப்படி சரியான வழிபாடோ அப்படி வேலையிலும் மனம் ஒன்றுவதுதான் மிகச்சரியான வழிபாடாக இருக்க முடியும். நான் அதை எதிர்க்கல. கோயில்ல போய் எப்படி மனம் ஒன்றுவது நமக்கு வழிபாடோ அதே போலதான் வேலையிலும் மனம் ஒன்றுவதுதான் மிகச்சரியான வழிபாடாக இருக்க முடியும். அதுதான் பூரணமான வாழ்தல். நான் நிறைவா ஒரு கருத்தை சொல்லி நிறைவு பண்றேன். வாழ்தல் என்பது இருத்தல் அல்ல, வாழ்தல் என்பது பிழைத்தல் அல்ல. வாழ்தல் ஒரு கலைன்னு என் புஸ்தகம் ஒன்று வந்திருக்கு, அதுல ஒரு கருத்து சொன்னேன். இருத்தல் வாழ்தல் அல்ல, பிழைத்தல் வாழ்தல் அல்ல. வாழ்தல் என்பது இருத்தலை விட பிழைத்தலை விட வித்தியாசமான. அது என்னது இருத்தல்? பல பேர் சொல்வான், என்னமோ இருக்கிறேன் சார் அப்படின்பா, அது இருத்தல். நாய் பிழைக்கு சார், இந்த பிழைப்பு நான் பிழைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? பிழைப்பு. பல பேர் பிழைக்கிறான், பல பேர் இருக்கிறான், ஆனா வாழ்றவன் ரொம்ப கம்மி. அப்ப வாழ்தல்னா என்ன? நேற்று இருந்ததை விட இன்னைக்கு உயர்ந்து, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு உயர்ந்து. ஏன் இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி மனுஷனுக்கு உயர்திணைன்னு வகுத்தானே. ஏன் உயர்திணைனா மரியாதை காரணம் மட்டும் காரணம் இல்லை. இவன் உயர்வது போல் இன்னொருத்தர் உயர முடியாது. உயர்ந்து கொண்டே போகிறவன் மனிதன். உயர்திணைன்னு இவனுக்கு பேரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி தொடங்கணுமோ அப்படியே இல்லை, மேல மேல உயர்ந்து 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 மேல போக வேண்டிய உயர்திணை. எனவே வாழ்தல் என்பது சுலபமான விஷயம் அல்ல. ஏன் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணணும், உங்களை தக்க வச்சுக்கணும், உங்களை மேல கொண்டு வரணும், அந்த மேலையும் நீடிச்ச பயணத்துக்கு போகணும். இங்க சிவகாசியில பிசினஸ் பண்ணி மேல வந்தவங்க பல பேர் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையோட ஆரம்ப காலத்துல நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க மேல வர்றதுக்கு கஷ்டப்பட்டதை விட உங்க பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு இப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதான் சார் பிசினஸ். மேல வர்றது பெரிய கஷ்டம் இல்லை, மேல வந்தவங்க தன்னுடைய புகழை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். ஒரு பிராண்டு நம்ம உண்டு பண்றோம், அந்த பிராண்டை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம். ராக்ஃபெல்லர் பிளேன்ல உட்கார்ந்து இருக்கார், என்னதையோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். பக்கத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருந்தான். அவன் கேட்டான், உலகத்தோட பெரிய கோடீஸ்வரம் பாரு, அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த நீ இன்னும் ஏன் வேலை பார்க்கிற? ஒரு லெவலுக்கு மேல பணம் சம்பாதிச்சுட்டா வேலையை விட்டுற வேண்டாமா? எதுக்கு இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு கேட்டார், தம்பி இந்த பிளேன் மேல எப்படி வந்தது? இன்ஜினை ஆன் பண்ணாங்க, தூக்குனாங்க, மேல வந்துருச்சு. இப்ப மேல வந்துருச்சு இல்ல? ஆமா. இன்ஜின் ஆஃப் பண்ணுவோமா? கீழே போயிடுவோம். அதே தான், மேல வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டோமோ அதை விட கஷ்டம் மேல தக்க வச்சுக்கிறது. இது பிசினஸுக்கும் பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். மேல வர்றது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அங்க தக்க வச்சுக்கிறது. அந்த வாழ்தல் என்பது நாள்தோறும் உயர்ந்து கொண்டே இருத்தல். ஆனா உயர்கிறேன் என்பதை சிரமமாக அனுபவித்தல் அல்ல, உயர்வதை ஒரு ஆனந்த அனுபவமாக நடத்துதல். அதான் வாழ்தல் இருக்கிற பெரிய டெக்னிக். நீங்க வாத்து பார்த்திருக்கீங்களா? இந்த வாத்து தண்ணியில நீந்தும், தத்தக்க 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 அந்த காலை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணிக்கு கீழே வாத்தோட கால் அவ்வளவு கஷ்டப்படும், ஆனா வாத்தோட முகத்தை பாருங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி போகும். அது போட்டுக்கு ஜாலியா என்னமோ போற, ஏதோ கீழே மோட்டர் வச்ச மாதிரி அது முகத்துல அப்படியே ஒரு ஆனந்தமான. பத்மா சுப்பிரமணியன் டான்ஸ் பார்த்திருக்கீங்களா? சித்ரா விஸ்வேஸ்வரன் டான்ஸ் பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மேடையில 2 மணி நேரம் தம் பிடிச்சி ஆடினாதான் கஷ்டம் தெரியும், அவ்வளவு கஷ்டம். ஆனா அவங்க மூஞ்சில போட்டோ எடுத்து பாருங்க, எப்பவும் சிரிச்ச மாதிரியே அந்த முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. இதான் வாழ்க்கை. மகிழ்ச்சி முகத்தில் தெரியும்படியாக இருக்கணும், கஷ்டமும் பட்டுத்தான் ஆகணும். கஷ்டம் வெளியில தெரியாதபடி வார்த்தை எப்படி மறைக்குதோ, கஷ்டம் வெளியே தெரியாதபடி எப்படி பெரிய கலைஞன் வாழ்கிறானோ, அப்படி வாழ்க்கையில் எல்லா சிரமங்களையும் நாம் பட்டுக்கொண்டு சிரமங்கள் படாத நிலையில் வாழ்வதுதான் மிகச்சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். இதை நோக்கிய பயணத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிந்து கொண்டு, இருத்தல் அல்ல பிழைத்தல் அல்ல, அது வாழ்தல் என்பதை புரிந்து கொண்டு மேலும் மேலும் உயர்ந்த ஒரு பெருநிலை அடைவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பை சிவகாசி ஜேசிஸ் நண்பர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு 2 பேரும் நிறைய டேக் அவே மேட்டர், வீட்டுக்கு நீங்கள் டேக் ஹோம்
நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயம் கொடுத்துருக்குறோம். இதை வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப வருஷம் வச்சுருப்பீங்களே எல்லாத்தையும், அது மாதிரி இதை வச்சுருங்க, மனசில் வச்சுருங்க. நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நிறைய நன்மை உண்டாகும். ரொம்ப மகிழ்ச்சி.